பாவம், புண்ணியம், முன்ஜென்மம், மறுஜென்மம், கர்மா என வாய்க்கு வந்தபடி உளறி மூட நம்பிக்கையை மோட்டிவேட் செய்யும் ஸ்பீக்கர் என்று சொல்வதை விட ஜூனியர் நித்யானந்தா என்று சொல்வதுதான் மகாவிஷ்ணுவிற்கு மிக பொருத்தமாக இருக்கும். முன் ஜென்மத்தில் செய்த பாவம்தான் இந்த பிறவியில் கஷ்டப்படவோ கை கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக பிறக்கவோ காரணம் என அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மகாவிஷ்ணு கொடுத்த மூட நம்பிக்கை பேச்சை அங்கிருந்த ஆசிரியர் தட்டி கேட்டார். அப்போது மிரட்டும் தொனியில் எகிரிய மகாவிஷ்ணு ஆசிரியர்களே போதிக்க முடியாத மெய்ஞானத்தை தாம் சொல்லிக் கொடுப்பதாக அகங்காரமாக பேசி அவமானப்படுத்தினார். அத்தோடு அரசு பள்ளியில் நின்று கொண்டு குருகுல கல்வியை அழித்து விட்டார்கள் என மகாவிஷ்ணு ஆவேசமாக பொங்கியதெல்லாம் சித்தாந்த ரீதியில் கடும் எதிர்ப்புக்கு வழிவகுத்தது. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை, ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா யூ ஷுட் தேங்க் மீ. அரசு பள்ளியில் ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்டதை தனது யூடியூப் சேனலிலேயே மகாவிஷ்ணு பதிவு செய்ய கடைசியில் அந்த வீடியோ மூலமாகவே அவருக்கு வினையும் தேடி வந்திருக்கிறது. அப்படி மகாவிஷ்ணுவின் மொத்த பயோடேட்டாவும் அம்பலமாகி அவர் ஜூனியர் நித்யானந்தாவா என்று யோசிக்க வைத்திருக்கிறது. மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த மகாவிஷ்ணு சிறு வயதில் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற காமெடி நிகழ்ச்சியில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக வந்திருக்கிறார். பின்னர் திரைத்துறை பக்கம் சென்ற மகாவிஷ்ணு படம் இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவர் செய்த கர்மாவோ பாவமோ அந்த படம் இன்னும் ரிலீஸே ஆகவில்லையா. சில காலம் டிவி ஷோக்களில் தலை காட்டி வந்த மகாவிஷ்ணு காஞ்சி விஸ்வநாத சுவாமியின் அருள் பெற்று முற்றும் அறிந்த ஞானியாக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார். அத்தோடு திருமூலர், மாணிக்கவாசகர், வள்ளலார் என பேசி கூட்டத்தை சேர்த்து கொண்ட மகாவிஷ்ணு ஆன்மீக சொற்பொழிவாளராக அவதாரம் எடுத்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பரம்பொருள் அறக்கட்டளை என்ற நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார். தனது ஆன்மீக சொற்பொழிவை கேட்க வரும் நபர்களிடம் 10,000 ரூபாய் வரை பணம் வசூலிப்பதாக மகாவிஷ்ணுவே கூறும் நிலையில் அந்த பணம் போதாது என்று ஜீவ சஞ்சீவி லேகியம், பைரதேகி லேகியம் என இன்னொரு பக்கம் லேகியமும் விற்று வந்திருக்கிறார். பின்னர் தனக்கென ஒரு யூடியூப் சேனலை தொடங்கிய மகாவிஷ்ணுவின் ஆன்மீக சொற்பொழிவு வியாபார ரீதியாக நன்றாக கை கொடுக்கவே சிங்கப்பூர், மலேசியா என வெளிநாடுகளிலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி விரிவடைந்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வருவோர் மகாவிஷ்ணு பேசும் பேச்சை கேட்டு கண்ணீர் வடித்த கதைகளும் கொதறி அழுத நிகழ்வுகளும் கூட அரங்கேறி இருக்கிறது. அடுத்ததாக தனது பிசினஸ் ட்ராக்கில் தியானம், யோகா ஆகியவற்றையும் சேர்த்து கொண்ட மகாவிஷ்ணு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக கூறி நன்கொடையும் வசூலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆன்மீகம், வாழ்வியல், மெய்ஞானம் என பேசும் மகாவிஷ்ணு அந்தரங்க உறவு, தாம்பத்தியம், இல்லறம் போன்ற டாபிக்குகளையும் விட்டு வைக்கவில்லை. அப்படி நிர்வாணமாக இருந்து கூட ஞானத்தை போதிக்க தயார் என விவகாரமாக சேலஞ்சும் கொடுத்து ஆடி போக வைத்திருக்கிறார் மகாவிஷ்ணு. இன்னும் ஒரு படி மேலே போய் நெற்றியில் கை வைத்து மந்திரம் போடுவது, ஆப்பிளை கொடுத்து ஆசீர்வாதம் செய்வதெல்லாம் நித்யானந்தாவிற்கே டஃப் கொடுக்கும் அளவிற்குத்தான் இருந்தது. அது மட்டுமல்லாமல் தன்னிடம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க வருவோரை ரீட்ரீட் என்ற பெயரில் கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று தியானத்தில் ஈடுபட வைக்கிறார். அதற்கெல்லாம் என்ன கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சமே. கங்கையில் குளிப்பது, கர்மாவை தீர்ப்பது என எங்கு சென்றாலும் 10 கேமராக்களோடு பலம் வரும் மகாவிஷ்ணு யூடியூபில் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வைத்து அதிலும் பணம் பார்த்து வருகிறார். இத்தனை நாட்களாக பளீரென்ற வெள்ளை உடையில் பவுசாக வலம் வந்த மகாவிஷ்ணு பள்ளிகளில் பேசிய பேச்சுத்தான் இப்போது அவருக்கு உலை வைத்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக எதற்கெல்லாம் திராவிட அமைப்புகள் எதிராக பேசி வந்ததோ அவற்றையே அரசு பள்ளியில் நின்று பேசிய மகாவிஷ்ணுவிற்கு அவர் பாணியில் சொல்ல போனால் இந்த பிறவி கொஞ்சம் கஷ்ட காலமாகத்தான் மாறி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.